போர் முனைக்கு அண்ணன் தயாராகிவிட்டு புறப்பட்டு விட்டேன் குருச்சேத்திரத்தை தேடி. எனக்கு ரதசாரி அழைத்து வர என்று சொன்னீங்களே, ஆமா பக்கத்துல இருக்காங்க, கொண்டு வந்து விட்டு. பாப்பா உட்காரு. நீங்கள் தான் எனக்கு ரதசாரி வருகிறீர்களா? உனக்கு நான் ரதசாரதி. ஆனந்தமடையே கலங்கவே வேண்டாம். காண்டியமனையை சிறந்தை கொய்தி கடல் சூழ நெடியவளை அவனை எங்கு ஒழிந்தாலும் சரியே என் கடமை இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். கலங்க வேண்டாம், காத்திரு. குருச்சேத்திரம் புறப்படுகிறேன். மாமா கவலைப்படாதே, யார் செல்கிறார் என்று கவலைப்படாதே. நான் ரதசாரதியா போகிறேன். வெற்றி 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 என்று வெற்றி முழக்கத்தோடு வருகிறோம். கவலைப்படாதே, சென்று வருகிறோம். அப்படி ஆகட்டும். நடமாட்டக்கூடிய வல்லமை பொருளிய நீங்க வையகத்தில் உங்களுக்கு யாராவது நிகர் உண்டோ? சரி, பாருங்க பாருங்க. மருமகனே, கற்பக ரதத்திலே ஏறி கர்ணன் பயணமாகிவிட்டு அரவ கொடியை கட்டி அணிவகுத்து புறப்படுகிறோம் போர் முனைக்கு. எங்கேயோ அந்த பேடி பையனை காணோம். ஆயனுடைய சங்கநாதம் மட்டும் தானே முழங்கி கொண்டிருக்கு. மாமா ரணகலம் வந்து விட்டோம் இடத்திலே. அதோ அவருடைய அரவ கொடிய நாட்டு இருக்கான். அந்த அரவ கொடிய அறுத்தி அனுபவ கொடிய நாட்டு போ. ஆகட்டும், அரவ கொடிய அறுத்தே ஒரே பாரம் நூல பட்டம் போல் அவன் அரவ கொடி பறந்தே விட்டது வானத்தில். நம்முடைய அனும கொடியை நாட்டி விட்டா வரட்டும் பார்ப்போம். பார்ப்போம். 1000 காதவழி தூரங்களில் இருந்து கொண்டு அரிராமை எம்பெருமான் இந்த அங்கிராசாதி கண்ணனை பார்த்து மதிமை விட்டீரோ பாருங்க. ஓரளம் தானே மாமா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. அப்படியா? நீ இருக்கிறல்ல, நீ இருக்கிற தைரியத்துல தான் போறேன். நான் இருக்கிறேன். அவனாகப்பட்டவன் அனுமன் கொடியை நாட்டி இருக்கிறான். நம்மளுடைய அரவ கொடியை நாட்ட வேண்டும். இல்ல மாமா, தேய்ச்சி நிக்கிறான் தேர் விஜயன். நான் வேணும். ஆஹா மாமா,
இன்று என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பொன்னெழுத்துக்கு பொறிக்கப்படுவினால் மாமா. மாமா எதற்காக எத்தனை ஆண்டு காலமாக எங்கே தவமாய் கிடந்தேனோ அந்த ஆசையானது இன்று நிறைவேற போகிறது. என் பரம எதிரி அவனை என் கைகளால் கரத்தால் கொண்டு மடிக்க வேண்டும், சபத்தை முடிக்க வேண்டும் மாமா. அர்ஜுனா, எல்லாம் நீ தெரிந்தவன் என்று போல் பேசுகிறாய். அங்கு நிற்கிறான் பா, அனைத்தும் தெரிந்தவன், எல்லாம் அறியாதவன். அவன் தெரிந்தவன், நீ தெரியாதவன்டா. என் முகத்தை பார்த்து நான் உரையாடு. நான் எல்லாம் தெரிந்தவன், திகைச்சு நிற்கிறேன். நான் புரிந்தவன், நீ புரியாதவன். ஆயன் அறிகிறார் இருக்கிறார் என்ற ஆணவத்தினால் ஆடி கொண்டிருக்கிறார். என்ன மாமா? அங்க நிப்பவன் தான் கர்ணன். போடுறா பாலத்தை பேசிட்டு இருக்கிற. இல்ல மாமா, அவன் ஏதோ புதிர் போடுகின்றான். அவன் தெரிந்தவனா, நான் தெரியாதவனா? எப்படி மாமா இது? உன்னை திசை திருப்புவதற்காக அவன் பிறப்புகிறான். இல்லை மாமா, இதற்கு விளக்கம் தந்தே தாங்களாக வேண்டும். நான் சொல்வதை கேள். இதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அங்கு நிற்பவன் கர்ணன். கர்ணன் மேல் பானத்தை தொடு, சண்டையை தூக்கம் செய். கோலை போல் அல்லவா வாழாடி கொண்டிருக்கிறார். எனக்கு நீ சரி சமமா? இப்படியே பேசிக்கொண்டே இருப்பாயா? இதேதான் நான் முன்னாடி சொன்னேன். நான் தெரிஞ்சவன், நீ தெரியாதவன். நான் புரிந்தவன், நீ புரியாதவன். அதனால்தான் உடையிட்டு இருக்க. எடுமானத்தை தொடுப்போம் போ. இது அர்ஜுனா, நான் சொல்வதை கேள். பிறகு இதற்கு விளக்கம் சொல்கிறேன். நீ பானத்தை தொடு. இந்த மலை எங்கே, அந்த மடி எங்கே, இந்த சந்தனம் எங்கே, அந்த சாக்கடை எங்கே? நானோ சத்திரியன், அவனோ இழிகுலத்தான் ஜாதிவை தெரியா தருதலை. அவன் அவனோடு நான் மாமா ரத்தம் குதிக்கிறது மாமா, ரத்தம் குதிக்கிறது. என்னடா அங்க வந்து அந்த கிளி கிழிச்ச மாமா, நான் இருக்கிறேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் பாம்பு கணக்கு பயந்துக்கிற? அங்க வீரம் பேசுன, இங்க வந்து ஏன் கட்ட முறையிட்டு போலாம் ஒரு சண்டை. நீங்கள் இல்லாமல் அவனின்றி அனுபவம் செய்யுமா மாமா? எனக்கு என்ன சாரதி ஓட்டுற வேலை தான் என் வேலை, பாம்பு கொடுக்கறது உன் வேலை. ஓடுறா அந்த பேடி பயன்படுத்த கடையா 7 கஜ தூரம் அப்படியே எந்த விட்டதே மாமா. ஏன் அர்ஜுனா சிரிக்கிறாய்? என்ன என்ன காரணம்? என்ன பார்த்தாலே புரியவில்லை உங்களுக்கு? ஆமா, நீ விட்ட பானம் அவருடைய தேரையும் அவரையும் சேர்த்து எத்தனை கஜம்? சொல்லுங்கள் மாமா. 7 கஜ தூரத்தில் இருக்கிறது. பிறகு நீ விட்ட அவர் விட்ட பானம் நம்முடைய தேரை ஒரே அடிதான். அதனால சிரிக்கிறாயா? அதனால ஒரு விட்டு இருந்து சொல்லுக்கு பேர் விடுத்த இந்த பார்த்தவன் அர்ஜுனன். எனக்கு புரியல. என்னடா நான் முன்னவே சொன்னேன், அவன் தெரிந்தவன் நீ தெரியாதவன், நீ அவன் புரிந்தவன் நீ புரியாதவன் சொன்னல. இதற்கு விளக்கம் சொல்கிறேன் கேள். நீ விட்டவானா அவனுடைய தேரையும் அவனையும் மட்டும்தான் 7 அடி 7 கஜம் தூரம் தள்ளி இருக்கு. ஆனால் அவன் விட்டவானோ 1 கஜ தூரம் தான் தள்ளி இருக்கு. உலகில் நானே சிறந்தவன் என்று நீ பேசுகிறாய். அப்படி கிடையாது. நீ விட்ட பானம் அவனை தள்ளினாலும் அவன் விட்ட பானம் யாரு? நீயும் நானும் இருக்கேன். நான் யாரு? மும்மூர்த்தியிலே உருவாய் விளங்கக்கூடிய கண்ணன். தங்களுக்குள் அடக்கம். இந்த உலகத்தையே ஒரு அடி நவத்தினானே அவன் பெரியவனா? அவனையும் அவன் தேரையும் மட்டும் 7 கஜ தூரம் நவத்தினமா? அவன் நீ பெரியவனா? அதனாலே நல்லா யோசனை செய். இருந்தாலும் வீரத்தில் வெளிவிடும் நான் சத்திரியன், அவன் சத்திரியனா?
இலிகுலத்தான் இனஜாதி தேரோட்டியினுடைய பிள்ளை. அவன் சரியானுக்கு எதிரியான் தாய் பேர் தெரியாதவன், தந்தை பேர் தெரியாதவன், குலமறியாதவன், ஆசாரி மகன், தேரோட்டி மகன், இலிகுலத்தான் ஈனஜாதி. அவன் எங்கே, நான் எங்கே மாமா? பேசுறா அர்ஜுனா. கொண்டிருக்கிறான் ஒருவன் போர் முனையிலே புறமுது காட்டி ஒரு போக்கற்ற கோலை தன்னை அறியாமல் திகைச்சு நிற்கிறான். என்னடா செய்ய போற? இவ்வளவுதான் நிச்சயமாரி தேர்வண்டி மீது சொன்னாய பேடி பையிலே கையிலே ஆயுதம் இல்லாமல் நிராயுதம் பண்ணிய நிக்கிறியா? கையில ஆயுதத்தோடு தான் நிக்கிறாய். பணத்தை என்ன இழிவுபடுத்துறான்டா, என்ன இழிவுபடுத்தி பேசுறான்டா. போடுறா பானத்தை பிள்ளுக்கோர் விஜயின்னு பேசிய பானம் அடித்தே. முகத்தையே விட்டு விட்டு நோக்கி கோலையாகிறா. என்ன வீரம் போய் விட்டதா? குறைந்து விட்டதா? தைரியம் குறைந்து விட்டதா? ஏன் அப்படியே விருப்பமா நிக்கிறா? என்ன ஆச்சு உனக்கு? மூஞ்சை நன்றாக உற்றுப்பா. இவனுக்கு இன்னும் புரியல மாமா. மருமகனே, ஏதோ அவன் திகைத்துக் கொண்டு நிற்கிறான். இதைதான் கடைசி இறுதி முடிவு. என் நாகாசுர கணையை விடுக்கிறேன். ஒரே கணையில் இவனுடைய சிரத்தை கொய்து விடுகிறேன். இதோடு மகாபாரதம் முடியும். மாமா, இப்பொழுது போர்க்களத்திலே இருக்கிறோம். அந்த அர்ஜுனுடைய சிரத்துக்கு குறி வைக்கிறேன்னு சொல்ற, நான் சொல்வதை கேள். அந்த அர்ஜுனுடைய மார்புக்கு குறிவை. என்ன மாமா சொல்றீங்க? வேலை செய்ய ரதத்தை ஓட்டுவது உடைய கடமை, சமர் புரிவது என்னுடைய கடமை. நான் எங்கே குறி வைப்பது எனக்கு மட்டும் அல்லவா தெரியும். நீங்க ஏன் மார்க்கு குறி வைக்க சொல்றீங்க? அங்கே இருப்பவன் சூழ்ச்சிக்காரன், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அர்ஜுனுடைய மார்புக்கு குறிவை வெற்றி பெறலாம். அந்த பாத்தனுடைய சிரத்தை கொய்கிறேன் என்று சொல்லி நான் சபதம் வைத்திருக்கிறேன் தவிர அவன் மார்க்கு குறி வைத்து அவன் சபர் புரியல. அவனுக்கு சிரத்துக்கு தான் நான் குறி வைப்பேன். அப்படியா? மார்புக்கு குறி வைக்க மாட்டேன், சிரத்துக்கு தான் வைப்பேன். சொல்றேன். ஏன் சொல்ல கேள். நான் சொல்வதை கேட்டால் வெற்றி பெறும். நீ என்னடா ஆளுக்கார? நீ வேலைக்கார, நான் முதலாளி. உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்ற வேலையை கேட்கறா. அந்த அரவக்குடைய உனக்கு வேலைக்கு நியமனம் பண்ணிருக்கான். நான் சொல்ற வேலையை நீ செய். போட்டு நான் எப்படி சபர்வழின்னு தெரியும். நாகேந்திரா, ஒரு குடம் பாலில் இருந்து 1000 குடம் பால் வரை உன்னை ஊட்டி வளர்த்திருக்கிறேன். இந்த ஒரே பானத்தான் அந்த பாட்டனுடைய கதைய நிறைவு செஞ்சுட்டு வா. எடுத்து